தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் கடைசி திரைப்படமான ஜனநாயகன். இந்த திரைப்படம் வந்து பார்த்தோம்னா, விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படங்க. ஏன்னா, இந்த திரைப்படத்திற்கு பிறகு வந்து பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து வரப்போகிறார். அது மட்டும் இல்லைங்க, திரைப்படத்தோட கதாநாயகி யாருன்னு பார்த்தோம்னா, பூஜா ஹெக்டே. அது மட்டும் இல்லைங்க, நடிகை பிரியாமணி, மமிதா பைஜு, நரேன், கௌதம் மேனன் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆவதற்கு முன்பே ₹300 கோடி உலகமெங்கும் வசூல் சாதனை பெற்றிருக்கு. ஒரே நாளில் இங்கிலாந்தில் மட்டுங்க 12,700 டிக்கெட்கள் வந்து விற்று முன்பதிவு டிக்கெட்கள் வந்து விற்பனை செய்திருக்கு. இங்கிலாந்து நாட்டில வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பார்க்குறாங்க. இந்த திரைப்படத்துடைய 2 பாடல்கள் வந்து வெளியாகிங்க. ரசிகர் மத்தியில வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த திரைப்படத்தோட டீசர் வந்து பார்த்தோம்னா, ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வந்து வெளியாகுங்க. ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வந்து பார்த்தோம்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைநகரமான கேபிட்டல் சிட்டியான கோலாலம்பூரில் வந்து நடைபெறுதுங்க. ஜனநாயகன் திரைப்படத்துடைய தொலைக்காட்சி உரிமத்தை வந்து எந்த நிறுவனம் வந்து பெற்றிருக்கு பார்த்தோம்னா, பிரபல நிறுவனமான ஜீ தமிழ் நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தின் ஓடிடி உரிமத்தை வந்து எந்த நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க பார்த்தோம்னா, ₹150 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. பிரபல நிறுவனமான அமேசான் நிறுவனம் தாங்க வாங்கியிருக்காங்க. ₹150 கோடி கொடுத்து திரைப்படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஜனநாயகனுடைய திரைப்படத்தின் இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம வினோதுங்க. திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம அனிருத் ரவிச்சந்திரங்க. உங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து பிடிக்கும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.